இருக்கிறதுலே தி பெஸ்ட் ஆயில்னா கேரட் மேஜிக் ஆயில்னு சொல்லுவேன். ஏன்னா பயோட்டின் ஆயில்னு கூட இதை சொல்லலாம். அந்தளவுக்கு இது ஹேருக்கும் ஸ்கின்னுக்கும் செம்மையாக ஒரு க்ளோவிங்கும் ஷைனிங்கும் கொடுக்கும். இன்னுமே அடிஷ்னலாக இந்த கேரட் ஆயிலில் ரிச்சான விட்டமின் இ ஆயில், ஆல்மண்ட் ஆயில், கமல் நேச்சுரல்ஸோட சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் சீக்ரெட் ஆயில், ரிச்சான கேரட், இப்படி ஒரு கம்ப்ளீட் ஆயில் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். கமலி நேச்சுரல்ஸ் உங்களோட ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேருக்கு ஒரு ஹோம்மேடு சொல்யூஷன் தான் இந்த கமலி நேச்சுரல்ஸ் ப்ராடக்ட். பாத் பவுடர், பிரைட்டனிங் ஃபேஷியல் பவுடர், க்ளோவிங் பவுடர், green oil, red oil, oily skin powder, dandruff, itching, hair fall, fast hair growth, hair regrowth, anti-aging, wrinkles, oily skin, extremely oily skin, pimples mark, black spot, இப்படி ஏகப்பட்ட ப்ராப்ளம்க்கு ஒரு சொல்யூஷன் தான் இந்த கமலி நேச்சுரல்ஸ் ஹோம்மேடு ப்ராடக்ட்ஸ். எப்போதுமே நான் சொல்றதுதான், ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. கீழே தெரியல வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். ஸ்கின்னுக்கும் ஹேருக்கும் எந்தெந்த ஆயில்லாம் காமனாக தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோமோ அந்த ஆயில் எல்லாமே இந்த கேரட் ஆயிலில் இருக்கும். அதே மாதிரி ஸ்கின்னுக்கும் ஹேருக்கும் காமனாக எந்தெந்த இன்க்ரீடியன்ட் எல்லாம் தி பெஸ்ட்டுன்னு சொல்லுவோமோ அதுவும் இந்த கேரட் ஆயிலில் இருக்குது. இன்டேக் எடுத்தாலும் தி பெஸ்ட்டு தான், அதே மாதிரி வெளியில் நம்ம அப்ளை பண்ணாலும் தி பெஸ்ட்டு தான். இந்த கேரட் வந்து ஜஸ்ட் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். இந்த ஹேருக்கு எந்த அளவுக்கு திக்கர் ஹேரை அச்சீவ் பண்ணுறதுக்கு இது செம்மையாக ஹெல்ப் பண்ணும். இது ஃபுல் அண்ட் ஃபுல் பயோட்டின் இன்க்ரீடியன்ட் அப்படிங்கிறனால நம்மளோட ஹேருக்கும் ஸ்கின்னுக்கும் நல்லாவே வந்து பயோட்டின் நீடடு. அது இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்துட்டு ஹேரும் ஸ்கின்னும் ஷைனிங்காக இருக்கும், நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். அதனால தான் இதோட பேர் கேரட் மேஜிக் ஆயில். இது நம்ம கமல் நேச்சுரல்ஸோட கஸ்டமைஸ்டு ப்ராடக்டாக தான் இருக்கும். ஏன்னா இது ரிச்சான ஆயில் அப்படிங்கிறனால எப்போல்லாம் கஸ்டமைஸ் பண்ணுறோமோ அப்போ நம்ம கமல் நேச்சுரல்ஸோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் உங்களுக்கு வந்து விசிபிளாக இருக்கும். அந்த டைமில் மிஸ் பண்ணாமல் பிக் பண்ணிக்கோங்க. இந்த ஆயில் யூஸ் பண்ணி ஒரு 1/2 hour வச்சுருந்துட்டு நீங்கள் வாஷ் பண்ணீங்க ஹேர் அப்படின்னா ஒரு 3 days வரைக்கும், அடுத்த டைம் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுற வரைக்குமே இது அவ்வளோ சாஃப்டாக ஷைனிங்காக வச்சுக்கும். ஸோ இதோட மேஜிக்கை நீங்கள் ஒன் டைம் யூஸ் பண்ணும்போதே தெரிஞ்சுக்கலாம். வந்து யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபேஸ் பாருங்கள், செம்ம டல்லாக இருக்குது. கொஞ்சமாக எடுத்து யூஸ் பண்ணாலே போதும். ஜஸ்ட்டு நீங்கள் ஹேருக்கும் ஸ்கின்னுக்குமே சேர்த்து 4 ஸ்பூனே வந்து நம்மளுக்கு தேவை அதிகமாக தான் இருக்கும். ஸோ தாராளமாக 200 ml இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஒரு 3 month வரைக்கும் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஹேருக்கும் ஸ்கின்னுக்கும் சேர்த்தே நான் சொல்கிறேன். இதை அப்ளை பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அது அந்த ஆயில் பார்த்தீங்களா எவ்வளோ ஒரு ஷைனிங்காக, எவ்வளோ ஒரு திக்காக இருக்குன்னு பாருங்கள். நான் எப்போதுமே ஆயில் அப்ளை பண்ணோம்னா அந்தளவுக்கு விசிபிளாக நம்மளுக்கு தெரியாது. பட் இந்த ஆயில் வந்து எந்த அளவுக்கு விசிபிளாக தெரியுது பாருங்கள். அந்தளவுக்கு நல்ல ஒரு ஷைனிங்காக ஸ்மூத்தாக இருக்குது. ஆயில் நல்லா திக்காக இருக்குது. அதே மாதிரி தான் ஹேருக்கும் அந்தளவுக்கு இது ஒரு கன்சிஸ்டன்சி வந்து நல்லா வந்து ஸ்மூத்தாக வச்சுக்கும். நெக்ஸ்ட்டு ஹேர் வாஷ் வரைக்கும் நான் சொன்ன மாதிரி அவ்வளோ மாய்ஸ்சராக இருக்கும். முதல்ல இது நம்ம அப்ளை பண்ணும்போது ஸ்கின்னுக்குமே ரெகுலராக அப்ளை பண்ணிங்கன்னா நல்ல ஒரு ஹைட்ரேஷன், ஸ்கின் பார்க்குறதுக்கு எப்போதுமே நல்ல ஒரு கம்ப்ளீட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். நல்ல ஒரு ஹெல்த்தியாக ஒரு க்ளோவாக இருக்கிற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் பண்ண வேண்டியது மசாஜ். டெய்லியும் நம்ம ஆயில் அப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிறத விட டெய்லியும் நம்ம வந்து மசாஜ் கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஸோ நல்ல ஒரு கம்ப்ளீட் மசாஜ் வந்து கொடுத்துக்கோங்க. நல்ல வந்து சர்க்குலேஷன், பிளட் சர்க்குலேஷன்லாம் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி, சர்க்குலேஷன் நல்லா இருக்கிற மாதிரி, அதோட லெவலை மெயின்டைன் பண்ணுற மாதிரி நல்ல ஒரு மசாஜ் வந்து கொடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு ஃபேஸ் வந்து மசாஜ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு ஒரு டைட்டனாக ஒரு யங் லுக் வந்து இருக்கும். அதிலே நீங்கள் ரெகுலராக ஆயில் யூஸ் பண்ணி ஒரு மசாஜ் கொடுக்குறீங்க அப்படின்னா நல்லாவே ஒரு யங் லுக்கை வந்து நம்மளால் தக்க வச்சுக்க முடியும். ஹேர் வந்து பாருங்கள், பிஃபோர் ஹேர் வாஷ் வந்து இப்படி தான் இருக்குது. ஆக்சுவலாக வந்து நான் இப்போ ரீசெண்டாக என்ன பண்ணுறது, போனிடெயில் கூட போடுறதில்ல, நான் பின்னிட்டே போயிடுறேன். பிகாஸ் நம்மளோட ஹேரை வந்து பாதுகாக்கிறது ரொம்ப முக்கியம். அடிக்கிற தூசியில் நம்ம வந்து இப்படி ஓப்பன் ஹேர்லாம் விட்டுட்டு போனால் பயங்கரமாக ஹேர் வந்து மோசமாக போயிடும். என்னைக்காவது ஒரு நாள் நான் வந்துட்டு போனிடெயில் போட்டுக்கிறேன், இல்லை ஃப்ரீ ஹேர் விட்டுக்கிறேன். பட் ரெகுலராக அது பண்ணுறதில்ல. டெய்லியும் வெளியில் போகிற மாதிரி இருந்தால் அது பண்ணுறதில்ல. அது பண்ணாமல் இருக்கிறது நம்மளோட ஹேருக்கு சேஃபு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்ச மாதிரி நல்லா ஸ்டைலாகவே பின்னல் வந்து போட்டுக்கலாம். நல்ல ஒரு மசாஜ் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நான் வந்து விட்டது ஒரு 1/2 hour. நீங்கள் ஓவர் நைட் விட்டுக்கலாம், இல்லை 6 hours விட்டுக்கலாம். எவ்வளோ நேரம் வேணாலும் விட்டுட்டு நீங்கள் வந்து ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். நான் வந்து 1/2 hour மட்டும் விட்டுட்டு ஹேர் வாஷ் பண்ணி காட்டுறேன் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள். அண்ட் இன்ஸ்டண்ட்டாகவே ஸ்கின் அவ்வளோ ஒரு ஷைனிங்காக ஃப்ளாலெஸ்ஸாக இருந்தது. செம்ம பிரைட்டனாக இருந்தது. நல்ல ஒரு டீடான் பண்ணி கொடுத்தது. ஃபஸ்ட்டு நான் சொல்கிறது மாய்ஸ்சர் தான். அவ்வளோ மாய்ஸ்சராக இருந்தது. இது போட்டதுக்கப்புறம் எனக்கு ஒரு மாய்ஸ்சரைசர் உண்மையாகவே தேவையே படலை. நான் ஒரு 3 hours கழிச்சு தான் திரும்பி நான் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணேன். அந்தளவுக்கு அவ்வளோ சாஃப்டாக, ஒரு பேபி சாஃப்ட் அப்படி சொல்லுவாங்க, அந்தளவுக்கு அவ்வளோ மாய்ஸ்சராக இருந்தது. அண்டு ஸ்கின்னே இந்தளவுக்கு மாய்ஸ்சராக இருக்குன்னா அப்போ ஹேர் சொல்லவே வேணாம். பாருங்களேன் எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது பார்த்தீங்களா. செம்ம சாஃப்டாக செம்ம ஸ்மூத்தாக இருந்தது.
ஹேர் வந்து இந்த அளவுக்கு திக்காக இருக்குது அப்படின்னா அதுக்கு நான் வந்து ரெட் ஆயில், க்ரீன் ஆயில் ப்ளஸ் கேரட் ஆயில் இது 3யுமே தான் சொல்லுவேன். ஏன்னா நான் இது 3யுமே மிக்ஸ் பண்ணி தனித்தனியாக யூஸ் பண்ணி இது ஒரு நாள், அது ஒரு நாள், அது ஒரு நாள் அப்படி தான் நான் யூஸ் பண்ணுவேன். வீக்லி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நான் வந்து ஹேர் வாஷ் பண்ணிடுவேன். ஸோ மெயின்டெனன்ஸுங்கிறது ரொம்ப முக்கியம். எந்த அளவுக்கு நம்ம மெயின்டெனன்ஸ் கொடுக்குறோமோ அது எந்த அளவுக்கு ஹெல்த்தியாக கொடுக்குறோமோ கண்டிப்பாக அதோட ரிசல்ட் வந்து பார்க்க முடியும். லைட்டாக 2 சொட்டு நான் ரெட் ஆயில் வச்சுக்கிட்டேன் சீரம்காக. பின்னியாச்சு. வீட்டில் இருக்கும்போது நான் இப்படி தான் பண்ணிக்குவேன். வெளியில் போகும்போது மேக்ஸிமம் இதோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போட்டு போகிறேன். பாதுகாக்கிறதுக்கு பெஸ்ட் வே நான் சொல்லுவேன். கேரட் ஆயில் ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் அவைலபிளாக இருக்கும். மிஸ் பண்ணிடாமல் கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ். இந்த நம்பருக்கு கால் சப்போர்ட் ஆகாது. வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள்.